ஏய் 12 மணி ஆகிருச்சி, கண்ணு ரெண்டும் முழிச்சிடுச்சு, 10 கிலோ கேட்க வெட்ட பிள்ளைங்க எல்லாம் கூட்டிருச்சு, சட்டிம்பல்ல வரல விட்டு தவசல் வாழ வெட்டிக்க விட்டு கண்ணா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு வானத்தில் சொல்லி சொல்லிக்க சென்னை சிட்டி கலகலக்க கஷ்டம் வந்தா ஊரந்தல ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்ல. ஏய் பூமாரி 12 மணி ஆயிடுச்சு, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஜோனி. சின்ன பொண்ணு உனக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் பூமாரி. வா நீ வந்து எங்க கூட டான்ஸ் ஆடு. வேண்டாம் வேண்டாம், நீங்களே ஆடுங்க. நீங்க ஆடுறதுதான் சூப்பரா இருக்கு. நாங்க ஆடியன்ஸாவே இருக்கோம். சின்ன பொண்ணு அவளை விட்டது இல்ல. அவ என்னைக்கு நம்ம கூட ஆட வந்தா நம்மளே மாதிரி அவளை என்ஜாய் பண்ண தெரியாத ஒருத்தி. அவட்ட போய் கூட்டிட்டு அடக்கிய. அட ஆமா, அதுவும் சரிதான். பூமாரி என்னைக்கு நம்ம கூட ஆட வந்தா என்ன? வா நம்ம ஆடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர். வேகமாக நடக்கணுங்க, வேர்வை சிந்தி உழைக்கணுங்க, சந்தோஷமா ஆடுனுங்க, சோகமா இருக்க ஓடணுங்க, பழசையெல்லாம் மறந்துடுங்க, புதுசை நினைச்சு கொண்டாடுங்க. அட வெட்டுங்கடா கேக்கு, அது ஹாப்பி நியூ இயர் சாங்கு. சின்ன பாட்டி வச்சு கொண்டாடுது, ஊரை சுத்துங்க அங்கு. அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், புது வருஷத்துக்கு போடுதுங்க ஆட்டம். எப்படியோ சரணுக்கு நியூ இயர் விஷஸ் போட்டாச்சு. ஒரு காலும் பண்ணிடுவோம். ஏய் சந்தியா எங்கடி போற? ஹாப்பி நியூ இயர் டி. ஹாப்பி நியூ இயர் பூமாரி. நான் தான் வந்துடுறேன். சரி. ஏப்பா நீங்களாம் டயர்டே ஆக மாட்டீங்களா? நைட்டு 10 மணில இருந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. மணி 12 ஆகுது. ஏனுமேலாவது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இன்னுமே தான் ஆட்டமே ஆரம்பம். சதீஷ் அங்க பாய்ஸ் அவ்வளோ எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்களாம். அங்க போய் இதே ஆட்டத்தை போட போறோம். எங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். அதுக்கு பயந்து தான் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன். நைஸா அவளுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிரலாம்னு இருக்கேன் நானே. ஐயோ நான் வர முடியாத சோனி. ஏன் பச்சின பொண்ணு? எங்க அம்மைய பாரு, அந்த கும்பல்ல காதை மட்டும்தான் அங்க வச்சிருக்கா. கண்ணு கிண்ணெல்லாம் இங்கே தான் இருக்கு. அவ வழக்கண்ணைய கண்ணுல ஊத்தி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கா. எந்தாலையும் ஓடிடுவாளோன்னு. அதான் நம்மளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. எதை வாங்க இதுல வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, கதை பேசுவோம். சந்தியாவும் போன் எடுத்துக்கிட்டு நான் அந்த சந்துக்குள்ள போயிட்டா ஏதோ போன் வருதுன்னு. நீங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கிய ரெஸ்டே இல்லாம. எனக்கு போர் அடிக்குது. ஏப்ப நீ வந்து எங்க கூட ஆடா. ஆமா அந்த சந்தியா போன் எடுத்துக்கிட்டா போனா. ஆமா இப்பதான் போனா. இந்த சந்தியா எப்ப மாட்டிக்கிட்டு சாவ போறான்னு தெரியல. சரணுக்கு போன் பேச பெருப்பலா இருக்கும். போன் பேசுறவங்க இருந்தே பேச வேண்டியதானே. அவன் எப்படியும் அவங்கிட்ட தான் கடலை போடுவான்னு தெரியும். தெரிஞ்ச என்னத்துக்கு அவ போனா. சரி விடு, பேசிட்டு வரட்டும். இந்த இருட்டுக்குள்ள எங்க போய் நின்று போன் பேசியான்னு தெரியல. ஏதாவது சேராகிறா கொடுத்துக்கிட்டு ஏதாவது கடிச்சிட்டுனா என்ன ஆகுறது? சரியான பைத்தியம். எங்க இருக்கா? இந்த அந்த பக்கம் தான் போனா. வாங்க போது அவளை போய் பிடிச்சு இழுத்துட்டு வருவோம். இல்லாட்டினா இவ சரிப்பட்டு வர மாட்டா. நம்மள நிம்மதியா என்ஜாய் பண்ண முடியாதா? அம்மாவை தனியா இடந்து கடலை போடுறத பார்த்தானா என்ன அங்க உங்களுக்கு இப்ப போன வேண்டியிருக்கு நடராத்திரின்னு சொல்லி சத்தம் போடுவா. என்னையும் சேர்த்து ஒரு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு ஸ்டேட்டஸை வச்சு விட்டோமா, அதோட போன தூரம் வச்சுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடணும். சும்மா போன வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு இருக்க கூடாது. சரி சரி சோனி டென்ஷன் ஆகாத. எல்லாரும் உன்னை மாதிரி இருப்பாவளா? இந்த 2025ல முத பிரச்சனையே எனக்கு இந்த சந்தியா தான். இன்னும் என்னென்ன இலவ கூட்ட போறாளோ தெரியல இன்னும் எங்க வீட்டுல. இப்ப சொன்னி இது வாஸ்தவமான விஷயம். இங்க வீட்டுல இருக்க நிலவரம் தெரியாம இவன் இந்த ரணகளத்திலையும் இவளுக்கு ஒரு கிளுகிழுப்பு வேண்டி இருக்கு. எங்க அவளை போய் தேடி கண்டுபிடிக்கணும். வாங்களா போவோம். ஐயோ எல்லாம் கும்பலா உட்கார்ந்து இருக்குதுல. இதுவ கண்ணுல பெஸ்ட் மாட்டாம அவளை கண்டுபிடிக்கணும். ஓ அப்படியா பெரிய பொண்ணு? சரி சரி. அப்போ என்னாச்சுனாலும் முடி. என்ன சொல்ற பெரிய பொண்ணு? வாராளாமா இல்லையாம்மா? இங்க அவளுக்கு கேக்குக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெட்டதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லுங்க. அப்பனா அவ மதில் மேல யாரி வீசினாலும் வந்து சேருவா. சரி பெரிய பொண்ணு. வைக்க சீக்கிரம் வர பாருன்னு. என்னாச்சு? ஐயா மாமியார் விட மாட்டேங்குதாமோ? ஆமாக்கா, அவ்வளோரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு 10 மணிக்கெல்லாம் படுத்தாச்சான். வெளியே போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா வீட்டுக்காரர் படி எதுவுமே என்னத்துக்கு வெளியேன்ட்டாரு போல இருக்கு. அப்பையும் அவர் தூங்கினதான் நைஸா எந்திரிச்சு வெளியே வந்தாலாம். அவங்க மாமியார் பார்த்துட்டு போல இருக்கு. என்னத்துக்கு இந்த நேரத்துக்கு வெளியே போறா? பச்சை பிள்ளை இருக்க வீட்டுல நைட்டு 12 மணிக்கு வெளியே சோவாரிட்டு நீ நடராத்திரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவ, பேயெல்லாம் இழுத்துக்கிட்டு வருவியலா, போய் தூங்குன்னு சொல்லி சத்தம் போட்டுருச்சான். அதனால மறுபடியும் என்ன பண்ணேன்னு தெரியாம போய் படுத்துக்கிடுச்சான். இப்ப நைஸா வந்து பாத்ரூம்ல தான் இருந்து போன பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா. நான் தான் சொன்னோம்ல, ஐயன் மாமியார் இப்ப கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆகி போச்சு. அன்னைக்கு கூட சொன்னேன்ல லட்சுமி, எங்க வீட்டுக்கார பார்த்து அவ்வளவு புலம்பிச்சு கொஞ்சம் உங்க தங்கச்சிக்கு புத்திமை சொல்லுங்கன்னு அவர்கிட்டையும் சொல்லிச்சு என்கிட்டையும் சொல்லிச்சுன்னு சொன்னோம்ல. அதுல இருந்து கொஞ்சம் வீட்டுக்காரமே கொஞ்சம் அவட்ட கடுகடுன்னு நிற்காரு போல இருக்கு. ஐயோ அப்படியா? ஆமா, இவாதான் நம்ம கிட்ட சொன்ன நம்ம வருத்தப்படுவோம், இல்ல வராண்டான்னு சொல்லிடுவோன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நம்ம கிட்ட ஏமாத்திக்கிட்டு தெரியா. எப்ப எங்க மாமியாரு என் வீட்டுக்காரு பரவாயில்லப்பா. அதுக்கு என்னமோ என் வீட்டுக்காரு வீட்டுல நான் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னனையும் போய் ஒளிஞ்சு தொலையட்டோன்னு. அதனால நான் ஜாலியா வந்துருவேன். ஏலா நீ அவனும் ஒன்னாளா?
என்ன லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? இல்லலா, அவ கொஞ்சம் மாமியாளுக்கு பயப்படுவா, இருந்தாலும் கொஞ்சம் பயந்து அதை இதை வேலையை செய்வா. நீ அப்படி இல்லல்ல, அவ மாமியால எதிர்த்து பேசிட்டு ஓடி இருந்துருவல்ல, அதுக்கு சொன்னேன். அதனாலதான் உன் வீட்டுல உன்னை யாரும் கண்டுக்கிட முடியாவளா இருக்கும், நீ எய்த்து பேசுவேன்னு. ஏக்கோ அழுத பிள்ளைக்கு தாங்கோ பால் கிடைக்கும், அதே மாதிரி நம்மளும் ஏத்தி டக்கு டக்குன்னு கேட்டுருந்தோம். கேட்டாதான் அவளுக்கு சூர்னு உரைக்கும். நம்ம பேச பயந்துகிட்டே இருந்தோன்னு வைங்க, நம்மளை யாரு மீச்சிட்டு சாணிங்க பேருவாவ. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நானும் அப்படி பேச தெரியாம தானே இப்படி அடியை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். கத்துக்கிடுங்க. இந்த 2025லயாவது எல்லாரும் என்னை மாதிரி இருக்கணும்னு டப்பு டப்புன்னு மூஞ்ச பார்த்து நேருக்கு நேரம் எதுனாலும் கேட்டு விட்டுருணும். அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும், ஐயோ அவ திருப்பி கேட்டு விடுவாளான்னு. நீங்க உங்களை மாதிரி மங்குனி மாதிரி ஒண்ணுமே கேட்காம இருந்தோன்னு வைங்களா, நல்லா தலையில மிளகா அரைச்சி விட்டு போயிருவாளுவ. நீ எங்கள்வ தலையில மிளகா அரைக்காம இருந்தா சரிதான். அது யாரு குள்ள வாத்தா? ஏது? ஐயோ பத்ராலியக்கா, உங்களை பத்தி எதுவும் நான் சொல்லல. ஏமோ குள்ள வாத்து குவா வாத்துன்னு என்னமோ பாடிட்டு அடப்பா எப்பயும், அந்த பத்தி ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு, அததான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தியா லட்சுமி, ஏனா இப்படி பண்றீங்க? எப்பயும் பெரிய பொண்ணுதான் இந்த வேலையை பாப்பா, இன்னைக்கு அவ பங்குக்கு நீ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கியோ? அட குவாச்சுக்கிடாதீங்க லட்சுமி, சும்மா உள்ளாயிக்கு. அதான் அவிய கிட்ட சொல்லல, பெரிய மனுஷனை பார்க்காம மட்டு மரியாதை இல்லாம பேசுவாளுவ. இதுக்குதான் லட்சுமி இவ்வளோ வர்ற இடத்துக்கு எங்கேயுமே நான் வராண்டேன்னு சொல்றது. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நாளைக்கு நம்ம ஒரு வண்டி கிட்டி பிடிச்சி நம்ம கார் வரலையோ இல்லை பஸ்ஸில் கூட போவோம். பஸ்ஸில் ஃப்ரீ தானே, போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இந்த பெரிய பொண்ணு வந்தான்னா அவள் ஏதோ ஒரு இடம் சொன்னா, அந்த பேர் எனக்கும் ஞாபகம் இல்லை. அவள் வருவா, அவகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அவளை ஆளை காணோம். ஏல அவள் சொன்ன இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஞாபகம் இல்லக்கா. அதானே, நீ என்னத்த காதுல வாங்குவா, நீ ஒன்னத்தையும் காதுல வாங்கிறாத. நீங்கள் போயிட்டு வாங்க லட்சுமி, நான் வரல. வேணா அவளை சின்ன பொண்ணை வேணா அனுப்பி விடுறேன். அவ வேணா அந்த பிள்ளைகளோட வரதுக்கு ஆசைப்படுவா, வந்துட்டு போட்டோம். நான் எங்கேயும் வரலடே. மாடு கடலாம் கிடக்கு, அதுக்கு தண்ணி வைக்கணும், வைக்கப்படணும். அதான் வேலை நிறைய கிடக்கு பத்துக்க, அதனால எங்கேயும் வர முடியாது பத்துக்க. ஏக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா. நானே எங்கேயும் போவேனா பாருங்க, இவ்வளோ எங்கன்னா இப்படி பிளான் பண்ணாலும் தான் போனா உண்டு. இல்லாட்டினா நம்ம எங்க போவோம் சொல்லுங்க, ஒரு இடமும் போய்கிடம்தான். லட்சு போய் சொல்லாதீங்க, நீங்க எங்க கூட வரலனாலும் நாளைக்கு தண்டபடி என்ன எங்கேயாவது கூட்டு போவாத. ஏலா நான் அந்த மனசன் கூட போறேன்னு சொன்னேனாலா, அவரு சும்மா நம்ம தங்கச்சி மோளுக்கு நகை எடுத்து சேர்க்கறதுக்கு காசு சேர்த்துட்டேன்னா என்ன பண்றா, எது ரெடி பண்ணாலும் என்ன ஏதுன்னு கேட்க வருவாரு. அவரு எங்க மேல அக்கறையிலே வருவாரு. நீ வேற சும்மா இருல வைத்தறிச்சலாம் கிளப்பாத. சண்டை பண்ணி வந்தானே வீட்டுக்கு சொல்லே இல்ல, நீ என்னத்தை போட்டு சொல்லக்கா அந்த மனுஷனை. லட்சு தண்டபாணி அண்ணன் கையால மீன் கறியிலலாம் சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. சும்மா லட்சு நம்ம கிட்ட கதை விடுது. ஏலா லட்சுமி அப்படியா? ஏக்கா அவ சும்மா பணாத்திட்டு அடக்காக்க. வேற வந்த மனசை ஒரு வயசு சோறுதான்னு கேட்டா வேற நம்ம சோறு கொடுக்காமலாக்கா இருக்க முடியும்னு சொல்லுங்க. பசிக்குதுன்னு வந்து நிற்காரு, அந்தளவு சோறு கடந்ததை போட்டு கொடுத்தேன், அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியோ தண்டபாணி உன்னை தேடி வந்தாம்ல, இனிமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசினோம்னா வீட்டில் பிடிச்சி போடவனே, அவங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பாத. ஆமா அன்னைக்கு அண்ணனும் பார்த்துட்டு அதை தான் சொன்னாரு, தண்டபணி சடங்குக்கு காசுலாம் கேட்டுட்டு இடந்தான், நீ ஏதாவது ரெடி பண்ணுறதா இருந்தால் முடியலன்னா நீ என்கிட்ட கேளுனாரு. நாங்கள் சீட்டுக்கு சொல்லியிருக்கேன், அது கிடைக்கலன்னா வேணா உங்கள்கிட்ட கேட்குறேன்னு. ஆமாம் என்கிட்டையும் சொன்னார், உனக்கு எங்கேயும் காசு புரட்ட முடியலன்னா அப்போ சொல்லுடே, நான் ரெடி பண்ணி தாரேன். சரிக்கா. ஆமாம் இந்த பிள்ளைகள் எங்கே போச்சு வெங்கின தானே நின்று ஆடிட்டு நடந்ததுவே, ஓடிட்டாளா? இந்த சின்ன பொண்ணு இதுதான் கண்ணில் வழக்கண்ணையை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அங்கே திரும்பி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஓடிட்டாளா? எங்கள் விட்டு பிள்ளைகளும் அங்கே இருந்த மாதிரி இல்லையே, எங்கே போச்சுவே? இங்கனதான் எங்கனையாவது தெருவுக்குள்ளே பேசிட்டு நிற்பாளுவே. எங்கே வேற போகிறாளுவே பிள்ளைகள், நான் மட்டும் பிள்ளைகள். சரிதான், இந்த இருட்டுக்குள்ளே காலுக்குள்ளே கைக்குள்ளே என்னது வருது என்னன்னு தெரியாமல் எதையும் மீச்சிக்கிட்டு கடிச்சிட்டு அடக்கப்படாதுல்ல, பொம்பளை பிள்ளைகள் இல்லை, அதான் பயமாக இருக்குது. வருவாளுவே. இந்த பெரிய பொண்ணு என்ன காணுமே, அவளை ஒரேட்டு நான் மதில் ஏறி குதிச்சாத வீட்டில் போய் பார்த்துட்டு வரட்டுமா? திருட்டு பையதான் மதில் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லி கையை காலம் முடிச்சு அனுப்பிடாமலா பார்த்துக்க. ஐயோ அப்ப நான் போகல, வேணா போய் பார்த்து கூட்டிட்டு வாப்போ. நாயெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணா மதில் ஏறி குதிச்சினாலும் போய் கூட்டிட்டு வா. ஓடு எம்மா நான் போகல, நாயை கூட சமாளிச்சிடலாம். அந்த பெரிய பொண்ணு மாமியார் கண்ணெல்லாம் மாட்டினேன்னு வைங்க, அவ்வளோதான் கஞ்சி காய்ச்சிரும். அப்ப நீ தனியா தான் இருக்கியா? நான் இன்னும் பாய்ஸ் ஹாஸ்டல்லையா இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன், நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன் அப்படி கேட்ட? இல்ல சஞ்சய் உங்க கூட ஸ்டே பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். நியூ இயர்ல எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா எங்கேயாவது வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்களா இருக்கும்னு. அப்ப எங்கேயும் வெளியே போலையா?
எங்க போறது? எங்கேயும் போல. சஞ்சனாவும் எங்கேயும் வெளியே கூட்டு போக கூடாதான். அதனால எங்கேயும் வீட்ல இருந்து யாரும் வெளியில கிளம்பல. அவளை பாத்துக்கிறதுக்கு வீட்ல யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போக வேண்டான்ட்டாங்க. சஞ்சயும் வரல. அதனால ஒன்றும் பெருசா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. மார்னிங் வேணா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? நாங்க நியூ இயருக்கு வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அப்படியா? எங்க போறீங்க எல்லாரும்? இன்னும் எங்கன்னு தெரியல. ஆனா வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில தான் தெரியும்னு நினைக்கிறேன். போகும்போது சொல்றேன். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னது நல்லா என்ஜாய் பண்ணுங்கவா? அப்ப நீ வர மாட்டியா? எது நானா? ஆமா நீதான். சரி, மார்னிங் நீ எங்க போறீங்க என்னன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் முடிஞ்சா பார்த்து சொல்றேன். சரி கண்டிப்பா வரணும். பாத்தியா மேடம் எப்படி இங்க சந்தில நின்னு சிந்து பாடிக்கிட்டு இருக்காவன்னு? சரி வைக்கிறேன். என்ன ஏப்ப சந்தியா எரும மாடு? என்ன மேடம் கடலை போட்டு முடிச்சிட்டீங்களா? ஏப்ப சும்மா இருப சோனி, சும்மா சரணுக்கு நியூ இயர் விஷ் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நான் உடனே வந்துருவிய. அடே அப்பா நீ கொஞ்சம் குழவனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்ன சந்தியா, நாளைக்கு நம்ம டூர் பிளான் போட்டிருக்கோம். பிளானுக்கு உன் ஆளையும் வர சொல்லியிருக்க போல இருக்க. எவ சும்மா இருங்கவ. அவன் எங்கேயுமே போலையான். வீட்டில் தடவை எங்கேயுமே போலையான். அந்த பிள்ளை சடங்கா இருக்கிறதுனால. அதனால போர் அடிக்க என்ன பண்ணேன்னு தெரிலன்னா அதான் சரி நாங்களாம் டூர் போகிறோம் என்ன வான்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நம்பிட்டோம். ஆமா எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தி இருக்கு. நீ இன்னும் காது குத்த பார்க்காத என்ன? போன் பேசுறதா இருந்தா அங்க இருந்தே பேச வேண்டியதானே. அம்மா இப்ப தேட போறா பேரு. உன்னைய தேடி நாங்களாம் வந்துட்டோம். இப்ப அவ்வளோ விளக்கமாத்தோட கைமா நிக்க போறாவ. எங்க போய் தொலைஞ்சாலும் வேணும். நான் அதுல பக்கத்துல தான் நின்று பேசிட்டு இருந்தேன். எப்படி இங்க இந்த தெரு வரைக்கும் வந்தேன்னு எனக்கே தெரியல. பேசிக்கிட்டே அப்படியே இங்க வந்துட்டேன் போல இருக்கு. அதானே பேசிக்கிட்டே போயிருப்ப. வழி தெரியாம இங்க வந்து நிக்காதானே. அங்கே நேரா பார்த்து படல முட்டிக்கிட்டு நின்று இருக்கா. அதுவும் வழியா இருந்து அந்த ஆளு நடந்து அப்படியே இந்த செவ்வாய் கிரகத்துக்கே போயிருப்ப என்ன? சும்மா இருப ஜோனி கிண்டல் பண்ணாத. இப்ப வாடியில சதீஷ்லாம் கேக் வெட்டுவானுவலா இருக்கும். அங்க போய் பார்த்துட்டு வருவோம். பயலும் எப்படியும் ஒரு பீஸ் துண்டாவது நமக்கு கேக்கு தர மாட்டானுவலா? அந்த பரதேசில அப்பவே அதை வலிச்சு நக்கியிருக்கோம். நம்ம அங்க போனா அந்த அட்டை கூட இருக்காது. அவளத்தையே வலிச்சு நக்கியிருப்பானுவேன். இனிமே அங்க போக வேண்டாம் விடு. போறதா இருந்தா அப்பயே போயிருக்கணும். அப்பயே போனா சதீஷ் நமக்கு எடுத்து தருவான். இப்ப அவங்கள கையை விட்டு அலைஞ்சு நார் அடிச்சிருப்பானுவேன். இனிமே அந்த கேக்க தின்னா என்ன திங்கலன்னா என்ன? வா உன்னைய தேடி அலைஞ்சி எங்க நேரம் வீணா போச்சு. நீங்க ஏன் என்னைய தேடி அலைஞ்சிய? நீங்க நேரம் கேக் வாங்க போயிருக்கொண்டிதானே? ஆமா உங்களுக்கு தரதுக்கு லைன்ல நிக்கானுவேன். வாடா போவோம். அம்மா தேட போறா. ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். விடியட்ட மோள உனக்கு இருக்கு. கேம்ப ஜோனி அம்மட்ட போட்டு கொடுக்க போறியோ? இங்க பாரு உன்னையெல்லாம் நானும் ஒன்றும் மாட்டி விடணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நீயே ஒரு நாள் வசமா மாட்டுவ பாரு. எரும மாடு எப்படி சொல்லிட்டு போது வரா. இவளுக்கு வயிற்றுச்சல். நல்ல நல்லதுமா இவ வேற இப்படி வாய வைக்கா. நாளைக்கு வேற சரண வர சொல்லியிருக்கோம். மாட்டிக்கிடுவோமோ? நாளைக்கு அவனை வர வேண்டானே சொல்லிடுவோமா பேசாட்டிக்கு. வருஷத்துல நாள் அவனை பார்க்கலான்னு பார்த்தேன். இவ எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுருவா போல இருக்க அந்த சோனி. கொஞ்ச நேரம் இந்த நார வாயை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு சும்மா இருக்காளா? எல்லாம் எனக்குன்னு வந்து வாய்க்குது பேரு. சை என்ன சந்தியா வாரியா இல்லையா? அம்மட்ட பாட்டு கொடுக்கட்டுமா? இந்த வார இருப்ப கிரிக்கி. சரி இனிமே கிளம்புவோமாடே. இந்த பிள்ளைகள் வேற எங்க போச்சு என்னன்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு கேட்போம். அது வந்தால் வேணா கூட்டிட்டு கிளம்புவோம். நேராவது பாருங்க இனிமே போய் சீக்கிரம் தூங்கினாதான் காலையில எந்திக்க முடியும். ஐயா லட்சி இருங்க. பெரிய பொண்ணு வாரேன்னு சொல்லியிருக்காள். அவ எப்படியும் வந்துருவா. ஆமா அவ வருவான்னு விடிய வரைக்கும் அவ்வளோ வரம் காத்திருக்க வேண்டியதுதான். வேற வேலை போல பிள்ளையா? மணி 2 ஆகுது. இனிமே வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படி கொஞ்சம் படுத்து எந்திக்கிறதுக்குள்ள மணி 4 ஆகவே கிடக்கும். நான் பால் மாட்டுக்கு பாலெல்லாம் கறக்கணும். அப்புறம் சொசைட்டிக்கு பாலை கறந்து கொடுக்கணும். எனக்கு வேலை நிறைய கிடக்கு. நான் போறேன்ப்பா. நீங்க வேணா இருங்க அந்த மலை மாடு வர வரைக்கும். அட இந்த பத்திராளியக்கா இப்படிதான். காலில் என்னமோ சுடு தண்ணி ஊத்துனாங்க பறந்துகிட்டே இருப்பாவ. இதுக்குதான் ஏதிலையுமே உங்களை நாங்க சேர்த்துக்கிறதே கிடையாது. இருங்களாம் கொஞ்சம். ஆமாக்கா இருங்க. இனிமே இருந்தது இருந்தாச்சு. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டப்ப போவோம். எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. எனவே தூக்கமும் அந்த மாதிரி இல்லை. சரி இந்த பிள்ளைகள் வேற போனால் விட அவ்வளோ இங்க எனக்கு தெரியலையே நினச்சிதான் சரி போவோமான்னே. எங்க வீட்டுக்காரர் நல்லா தூக்கம். கதவை சாத்தி போட்டுட்டு வந்தேன். ஏதோ உள்ள போச்சா என்னமான்னு தெரியல. அது வேற பயமா தான் இருக்கு. இந்த பயலோட அங்கே கேக் வெட்ட போறோன்னு நடந்தானுவேன். அவனும் அங்கே ஆட்டம் போட்டுட்டு அடப்பானுவெல்லாம் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் வேணா இருப்போண்டே. அவ வந்தான்னா வேணா பெரிய பொண்ணு வந்தான்னா இருப்போம். இல்லாட்டினா கிளம்புவோன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பெரிய பொண்ணு தில்லா லங்கடி எப்படியே வந்துருவா பாருங்க. எப்ப நல்ல வேலை எப்படியோ மெதுவா நைஸா எஸ்கேப் ஆயிட்டதுக்கு தெரியாம. பொம்பளையாமா இது வாசலுக்குள்ளே படுத்துக்கிட்டு கதவு பக்கத்துல இதை உருட்டி தள்ளி போட்டுட்டு வாரதுக்குள்ள போதும் நாய் போச்சு.
வீட்டில் இடமே இல்லாத மாதிரி வாசலுக்குள்ள வந்து படுத்திருக்குன்னா இதுக்கு கொழுப்பு தானே. இவ வெளியே போயிருவா, இவளை போபட விடப்படாதுன்னு இங்கே வாசல்லே வந்து கடந்திருக்கு கிளவி. எப்படியோ மிதிச்சு உருட்டி தள்ளி தூர படுக்க வச்சாச்சு. நம்ம கதவை திறந்துட்டு நைஸாக வெளியே வந்தாச்சு. இனிமே இங்கே வேற மதில் ஏறி குதிக்கணுமே. நல்ல வேலை நாய் எதுவும் வளர்க்கலை. அது வேற குளன்னு குழச்சி காட்டி கொடுத்துருக்குதுன்னா அவ்வளோதான், நம்ம மானம் பறந்துடும். சரி, நைஸாக வெளியே ஏறி குதிச்சு ஓடிடுவோம். சே, நம்ம சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறதுல இவ்வளோ குறியாக இருக்கு அவளை அவ்வளோ வரும். பேண்ட் கிளியாமல் ஏறி குதிக்கணும். அதில் வேற இதில் வேற லெச்சு சரசு உமா எல்லாம் போயிருச்சாங்க, இருக்குவலான்னு தெரியலையே. வேற மதிலேறி கேட்டேறி குதிச்சோம், வீணா வேற போகுது. போய் தொலைஞ்சிருச்சு. வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா. இல்லை போமண்டேன்னு தான் சொன்னாவ. வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னாவ. அதனால எப்படியோ வெயிட் பண்ணுவாவ. சீக்கிரம் போவும். இப்ப இங்க வரலன்னா காலம் முடிச்சு விடுவேன் அம்மா. எம்மா அங்கதாம்மா வந்துகிட்டு இருக்கா, நீ போன வையி. வாங்க வாங்க, வீட்டுக்கு போக வேண்டியதுதான், நேரம் ஆச்சு. எங்க லட்சுமி இந்த பிள்ளைகளு? இந்த அங்கே கோயில் பக்கத்துல தான் நிக்குதுவலாம். அங்க சதீசு எல்லாம் கிடந்தனும்ல, அவங்க அங்க கேக் வெட்டிக்கிட்டு என்னமோ வெடிலாம் வெடிச்சுட்டு அடக்கானுவலாம். அதான் அங்க பாத்துட்டு அடக்காளுவ போல இருக்கு. இந்த வாரம் கிழவை. ஆமா, பிள்ளைகள் வந்ததும் கிளம்புவோம். நேரம் ஆச்சு. எனக்கும் வேற ஒரு மாதிரி இருக்கு. காலையிலே வேற எந்திரிச்சு எங்கேயோ போனங்கியே. என்ன ஏதுன்னு பெரிய பொண்ணு சொன்னாதான் முடிவெடுக்க முடியுமா? நானே எங்க வீட்டுக்கார்ட்ட ஒன்றும் கேட்கல. நாளைக்கு நீங்க சொல்றத வச்சுதான் காலையில எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். ஆமா, 4 முடிய அந்த மலைமாடு வந்தாதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். பேசாட்டிக்கு நாளைக்கு அவ்வளோ வரும். புது வருஷம் அதுவுமா சாமியை கும்பிட்டுட்டு சோறை பொங்கி படைச்சிட்டு கும்பிட்டுட்டு வீட்டில் தின்னுட்டு கடங்க. எண்ணத்துக்கு போட்டு ரவுண்டு. ஐயா பத்திராளியக்கா, சும்மா கடங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லி மனசை மாற்றி விட்டு போயிடாதீங்க. லட்சுமி அக்கா சரசக்காவையும் அவையெல்லாம் செஞ்சு கூத்தாடி வர வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஏம்மா, என் கண்ணு முன்னாடி தானே இருந்து விளாடணும்னு சொன்னேன். எங்க போய் தொலைஞ்சிய? சும்மா அம்மா அப்படியே போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு போங்க, வீட்டுல போய் படுத்து தூங்குங்க. அம்மா இருந்தா வாரேன். நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் போய் தூங்குங்க. காலையில எந்திக்கணும். நேரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போனோம். அட நல்ல வேலை, யாரும் போகல. எல்லாரும் பேட்டியலோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பெரிய பொண்ணு வந்துட்டியா? வா 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 வா, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் போங்க. வேணா சின்ன பொண்ணு பூமாரி, எல்லாரும் போய் அங்க நம்ம வீட்டுல போய் படுங்க. படுத்துக்கிட்டு இருந்து பேசிட்டு இருங்க. நாங்க போய் பேசி எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது கூப்பிடியோம். சரி பெரியம்மா. சின்ன பொண்ணு போ, போய் அங்க படுத்துரு. நான் வாரேன், வந்து போகும்போது எழுப்பிட்டு போறேன். சரிம்மா. எம்மா பூமாரி, நீயும் கூட போயிட்டு வா. சரிம்மா. ஐ ஜாலி, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா தூங்க போறோம். என்னாச்சு? உங்க மாமியார் விடமாட்டேங்கன்னு சொன்னா சரசு போன்ல. நீ என்ன இங்க வந்து நிக்கா? எப்படி வந்தா? ஐயோ, அதை அக்கா கேட்குறியே. எங்கள் மாமியாரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. அது நான் வெளியே வரக்கூடாதுன்னு கதவு பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுச்சு. அதனால தான் அதை வெளியே நைஸாக தள்ளி நவுட்டி விட்டுட்டு கதவை திறந்துட்டு வர நேரம் ஆகி போச்சு. இப்போ நானே வெளிக்கேட்ட திறந்தா சத்தம் வரும்னு மதிலேறு குதிச்சு தான் வெளியே வந்திருக்கேன். நான் கூட உன் மாமியார் கையில கல்ல உளுந்து கேட்டுதான் வாரியன்னு நினைச்சேன். அப்ப கேட்காம சொல்லாம கொள்ளாம தான் கதவை ஏறி குதிச்சு வந்திருக்கிய. ஆமாம், நான் என்ன யாரு கூடயும் ஓடியா போப்புறேன். வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன். நியூ இயர் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. கொஞ்சம் விடுங்கன்னா விடமுட்டுக்காவ. நான் என்னமோ பப்புக்கு போகிற மாதிரி தான் போகப்படாதுன்னு வீட்டில் போட்டு அடைக்காவ. அதான் ஆத்திரமாக வந்து போச்சு. எங்கள் மாமியார் கிளவியை இழுத்து தள்ளி பாட்டுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கிடக்குதோ. சரி, நாளைக்கு எங்கேயோ போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது எந்த இடம்? ஏதோ ஒரு பேர் சொன்னியே. நீ சொன்ன பேர் எங்களுக்கு வாயிலையும் நுழையில, ஞாபகமும் இல்லை. அதனால தான் உன்னையும் மெனக்கட்டி இப்போ போன போட்டு வர சொன்னோம். இல்லாட்டின்னா நீ வரலனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். இப்போ அதை கேட்க தான் உன்னையும் வர சொன்னோமே. ஓஹோ, அப்போ எந்த இடம்னு கேட்கறதுக்கு தான் என்னைய கூப்பிட்டீங்களோ? அப்போ நான் உங்களுக்கு வேண்டாம் அதானே? ஆனா பெரிய பொண்ணு, நீ வேறலாம். அவன் சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பா. சும்மா கோபப்பட்டு அடக்காத. சும்மா உன்னை பிராங்க் பண்ணு பத்தியா, ஏமாத்திட்ட பத்தியா. நீ எதுவுமே எப்படி கோவப்படலாமா பெரிய பொண்ணு? எந்த இடம்னு சொல்லி சட்டுப்பட்டுன்னு, அப்பதான் அந்த இடத்துக்கு எப்படி போறது என்ன யாதுன்னு பிளான் பண்ணலாம். மாஞ்சோலை போலான்னு பிளான் பண்ணா, அங்க மாஞ்சோலைக்கு இப்போ போக விடாதாமே. ஏன் போகக்கூடாதா? அதானே மாஞ்சோலை, மாமரம், அங்க நிறைய மாமரம் இருக்காதானே. ஆமா, உன் பிரிய இருப்பான். ஏன் பெரிய பொண்ணு அங்க போகக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்காரு? அங்கே இப்போ அலௌடு இல்லையாங்கோ. ஃபுல்லாக காடாகி போச்சா. முன்னாடிலாம் சுற்றி பார்க்கமாயி நல்ல இடமா இருக்குமா, இப்போ நல்லா காடாக இருக்குன்னு அதனால் அங்கே அலௌடு இல்லையா. அங்கே போக முடியாதான். வேறு ஏதாவது ஒரு இடம் தான் பிளான் பண்ணணும். நீங்களும் யாராவது யோசிச்சு சொல்லுங்க. நாங்கள் என்ன யோசிக்கிறது? நான் கன்னியாகுமரி சொன்னேன், அது வேண்டானிட்டிய. புதுசாக ஒரு இடம் சொன்னியே, கடைசியில் அங்கேயும் போக முடியாதுன்னு இப்போ எங்கே தான் போகிறது?
இந்த தெருமுனையில் ஒரு பிச்சைக்காரன் குத்த வச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளோ போய் எங்கே ஒரு தட்டை வச்சுட்டு குத்த வச்சுட்டு இருப்போம். ஆமா, நாளைக்கு நியூ இயர், நல்லா கலெக்ஷன் அல்லோ, வேணா போய் உட்கார்ந்துருவோமா? லட்சுமி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்கோ இருங்க, இந்த போக்கத்தை உழுவ சொல்லியதை கேட்டு நம்ம எங்கேயாவது போனா வழங்கதான் செய்யும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு என் மோவன்ட்ட விடிஞ்சதும் கேட்போம். அவன் ஏதாவது நல்ல இடமா சொல்லுவான், வேணா அங்க போவோம். ஆமா, அதுவும் சரிதான், கவின்ட்டே கேட்போம். ஆமா, இப்ப அவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க, அப்போ உங்க வீட்டுல போய் தூங்குங்க. காலகாலத்துல சீக்கிரம் காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடாண்டாம ஓடுங்க ஓடுங்க. இதுக்குதான் இவ்வளவு நேரம் இவளுக்காண்டி காத்து கிடந்தாமாக்கும். இதுல வேற அவ மதிலேற வீச்சு வந்திருக்கா.